உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் கலர் சேஞ்சிங் எல்இடியை ஈஸியாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுவும் லோ காஸ்ட்டில். அது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்தேன். நான் வந்து சின்னதாக 3.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு டேங்க் வாங்கியிருக்கேன். அதோட மூடியை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மூடி இருக்கோ அந்த மூடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த RGB எல்இடி ஸ்டிப் ஒன்று வாங்கிக்கோங்க. ப்ளஸ் இந்த எல்இடி டிரைவரும் வாங்கிக்கணும். இந்த எல்இடி டிரைவர் தான் அந்த கலர் சேஞ்சிங்கும் ஆன் ஆஃப்க்கும் யூஸ் ஆகும். இதில் வந்து ஒரு IR சென்சார் இருக்கிறதால நமக்கு வந்து ஒரு ரிமோட்டும் கூட கொடுப்பாங்க. இந்த ரிமோட்டை வச்சு நம்ம ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். இந்த எல்இடி டிரைவர் வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 12 வோல்டேஜ் அடாப்டர் வாங்கிக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பின்ல வந்து குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஸ்ட்ரிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு சின்ன அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க்கும் எல்இடி ஸ்ட்ரிப்பில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மேல் அடாப்டரும் ஃபீமேல் அடாப்டரும் நம்ம வந்து ஈஸியாகவே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் க்ளோ ஆகாது. அப்போ வந்து ரிமோட்டில் நீங்கள் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் எரியும். ஸோ நம்ம எந்த கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நார்மலாக அக்யூரம் கொடுக்குற லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் இருக்கும். இல்லை அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்ம அட்மாஸ்பியர் ஏற்ற மாதிரியோ நம்ம வந்து லைட்ஸை வந்து மாற்றி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இந்த கலர் சேஞ்சிங் லைட்ஸும் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 ருபீஸ்க்கு மேலேயே நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வாங்கி நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு நார்மல் எல்இடி ஸ்ட்ரிப்புக்கும் இந்த RGB எல்இடி ஸ்ட்ரிப்புக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு டாட் தான் உள்ளே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாட்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு டாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரு. இப்போ நார்மலி ஒரு 3 கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம எந்த கலர் வேணாலும் கொண்டு வரலாம் இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த RGB லைட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த RGB ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி கட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 எல்இடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 4 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோட்டில் மட்டும் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எல்லா லைட்டும் நம்மளுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகும். திருப்பி நம்ம மற்ற எல்இடி ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர் வந்து ஆல்ரெடி கடையில் அவைலபிளாக இருக்கும். அதில் வாங்கி நம்ம சால்விங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடது சின்ன டேங்க்ன்றதால எனக்கு ஒரு 6 எல்இடி ஸ்ட்ரிப் போதும். சப்போஸ் பெரிய டேங்காக இருந்தால் அதுக்கேற்ற எல்இடி ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஒரு 4 கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிப்பை கட் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக வேலை செய்தான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். நான் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து நல்லாவே வேலை செய்யுது. இந்த எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாகவே ஒட்டிக்கலாம். பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கை வந்து மூடி வைக்கும் பொழுது உள்ளே வந்து வேப்பர் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அந்த ஆவி அடித்து எல்இடி ஸ்ட்ரிப்பு நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு எமர்ஜென்சி லைட்லேருந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஷீல்டு இருக்கும் இல்லையா, அந்த எல்இடிக்கு முன்னாடி அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கிடைக்கலனா நீங்கள் டைரெக்டாக டியூப்லைட் எதனா வேஸ்ட்டான எல்இடி டியூப்லைட் இருக்கு இல்லையா, அதோட கவரையும் நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டேங்கோட முடிக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பை வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிட்டு ஃபுல்லாக க்ளூ கன்னை வச்சு சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஃபிஷ் டேங்க் மூடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. அது வழியாக ஒயரை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எல்இடி டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டேப் போட்டு ஒன்று ஒட்டிக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் பேக் சைடில் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். டபுள் டேப் வேணும்னா நம்ம டைரெக்டாக ஃபெவிக்விக் கூட போட்டு வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த IR சென்சார் ஒன்று இருக்கு இல்லையா, ரிமோட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்கான்றதை. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கிளியராக கேப்சர் பண்ண முடியல. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.